உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமாவின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான். அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள், புது பானை, புது துணி, புது கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கையை இனிமையா தொடங்க இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே. இந்த தை மாசம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது, கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது, இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் மஞ்சள்ல இருக்க மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி அவங்க லைஃப்லயும் மருத்துவ தேவைகள் இருக்குமான்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் மஞ்சளை மாதிரி ஒரு தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஆனால் மருத்துவ உதவி கிடைக்குமா தேடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். துளாராசிக்காரர் அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவ உதவி தேவைப்படும். அந்த மருத்துவ சேவை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு ஒரு சுக ஈனம் என்பது ஏற்பட சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மனம் வந்து எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணணும், என்னையா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியாக ஒரு ஜாலி ட்ரிப்பு எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும். எங்கேயாவது ஒரு அவுட் ஸ்டேஷன் போகலாம் போட்டு நெருக்கடியே கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நெருக்கடிகள் நீங்குவதற்கு இல்லை மனம் மனம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கேயாவது ஒரு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல்நிலையை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும். ஸோ அப்போ கண்கள் மாதிரி ஒரு சைடு ஹாப்பி, ஒரு சைடு அம்மாவை பார்த்துணும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு ஹாப்பியை கொடுத்தாலும் சின்ன ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வாகன சர்வீஸ் பண்ணுவாங்க. வீடு வண்டி அப்படி இருக்கு இல்லையா, வாகன சர்வீஸ் வண்டியை பராமரிப்பது என்பது இந்த துளாராசிக்காரர்கள் பண்ணணும். இல்லை பராமரிக்கக்கூடிய சூழல்களை இயற்கை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த காலத்தில் நீங்கள் வண்டி பராமரிப்பு வேலைகளை கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாட்டர் பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். ஏன்னா தண்ணி போகிற பிரச்சனையில் கழிவு தண்ணியில் வந்து அடைச்சிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் செய்வாங்க. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அப்பாவோட வந்து அந்த அளவுக்கு சுமூகமான ஒரு உறவு இருக்காது. அப்பா வந்து ஏதாவது போட்டு கடிச்சிட்டே இருப்பார். இல்லை அப்பாவுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். இல்லை அப்பாவோட சொத்து எடுத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறையா அக்கா அண்ணன்ற உறவுகளுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த காலத்தில் வரும். அப்பாவோட சொத்துல இந்த பாக பிரிவினை சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக பிரிவினை பிரிக்கிறதுல ஒரு மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா துளாராசிக்காரர்கள் தம்பி தங்கை உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கீழே தம்பி தங்கை தானே, அண்ணனுக்கு போக மாட்டாங்க, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு. ஏன்னா அவங்க மூலிமா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா. இல்லை நான் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தம்பி தங்கை உறவு வந்து ஒரு பக்க பலம் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா தம்பி தங்கை உடைய படைக்கஞ்சான்ற மாதிரி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிடும். ஸோ அண்ணன் அக்கா உறவு மூலம் இந்த சொத்து பிரச்சனை, சொத்து பிரிவினை, இது மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே பிரச்சனை வந்திருந்தால் இப்போ சுமூக முடிவு எடுப்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த காலத்தில் எங்கேயாவது ஒரு பயணம் போகலாமா அப்படின்ற ஒரு விஷயம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை, உங்கள் கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணை மாமியாரால் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். மாமியார் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்க மாட்டோம். மாமியார்னாவே பிரச்சனை என்பது இருக்குது. ஸோ மாமியாரால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சிறிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. சில பேருக்கு மாமியார் என்ற உறவு சுமூகமாக அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை அனுபவித்தவங்களுக்கு இப்போ சுகமாக இருக்கும். இவ்வளோ நேரம் சுகமாக இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் மேலும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய விஷயம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு வந்து அப்படி, அம்மாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகணும், அம்மாவுக்கு வந்து இதை பண்ணணும், அம்மாவுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இல்லை வீடு சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நிறைய அதிகமாக இந்த காலகட்டத்தில் வந்து இதை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மேலும் தம்பி தங்கை என்ற உறவுகள் மூலயமாக பொருளாதார ஆதாயம் என்பது கிடைக்கும்.
பொருளாதார ஆதாயம் இந்த காலம் கிடைக்குமானா கண்டிப்பா தம்பி தங்கை உறவு மூலியமா நீங்கள் எடுத்த முயற்சிகளை வெற்றியாக்குவதற்கான ஒரு உதவிகள் வந்து தம்பி தங்கை எல்லாம் பண்ணுவாங்க. மனம் கொஞ்சம் என்னன்னாக்கா அதிக பிரச்சனை இருக்கும்போது தான் நம்ம கடவுளை போய் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால ஆன்மீக நாட்டங்கள் இந்த காலம் அதிகமாகும். போயிட்டு எனக்கு பிடிச்ச இந்த கோயில் ஒண்ணு போணும். ரொம்ப நாளா யோசிச்சுட்டு தான்ப்பா இந்த கோயில் போணும். அதனால இந்த கோயில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேரு ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டுல சில பேருக்கு வந்து அந்த பூஜையே செய்ய முடியாம தடைகள் வந்திருக்கும். வீட்ல தான் இருக்கோம். வீட்ல தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு வேலை பளுவால சில பேருக்கு செய்ய முடியாம போலாம். ஏன்னா நீங்க செய்தாலும் செய்தாலும் இந்த காலகட்டத்தில இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நன்மையான விஷயத்தை இஷ்ட தெய்வத்துடைய பலனை கொண்டு, பலத்தை கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் வரும். அதேபோல நெறைய பேர் இந்த காலத்தில வாகனத்தில பயணிக்கும்போது கொஞ்சம் கவனமா பயணிக்கணும். ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் ஹெல்மெட் போடாம ஃபைன் கட்டக்கூடிய ஒரு சூழல், இல்ல டிராஃபிக்க தாண்டி போயிட்டீங்க அப்படின்ற மாரி இருக்கும். இல்ல நீங்க ஒரு ஹேப்பியா போகும்போது கவனிக்காம டக்குன்னு ஏதாவது ஒரு சின்னதா யாராவது முன்னாடி போற வண்டிய தட்டிடுவாங்க. ஸோ இந்த மாரி கவனக்குறைவால சிறிய ஒரு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னாக்கா வாகனத்தில போகும்போது கொஞ்சம் கவனமா போணும். அதுவும் என்னன்னாக்கா இந்த அண்ணன், அக்காவோட எல்லாம் பேசிட்டு போனாவே ஏதோ ஒரு பஞ்சாயத்து பேசிட்டே போவாங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் கண் அசர்றதுக்குள்ள ஏதாவது சிறிய விஷயம் தான் நடக்கும். அத ஒண்ணும் பெருசா யோசிக்க வேண்டாம். ஸோ அதனால சிறிசா எங்கேயாவது ஒரு ஸ்க்ராச்சஸ் வண்டியில விழுமானா கண்டிப்பா விழும். அதுவும் பழைய வண்டி வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் ஒண்ணும் விழாது. புதுசா வண்டி வாங்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உங்களுக்கு ஒரு அவேர்னஸ குடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் மஞ்சளைப் போல மஞ்சள் பூசினா எப்படி மின்னுமோ, அதுபோல உங்கள் வாழ்க்கையும் மின்னும். நன்றி, வணக்கம்.